பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்துல வரும்போது என்னென்ன அதிசயங்கள் நிகழ்ந்தது ஒரு சின்ன சுருக்கமான கண்ணோட்டம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயார் ஆமீனாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க தகப்பனார் அப்துல்லா வஃபாத் ஆயிட்டார். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்டான். அது நம்ம முன்னே காரணம் சொன்னோம். ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு அழகான இன்னொரு கூட பிறந்த ஒரு பொறுப்பு அல்ல இங்கே உலகத்தில் விரும்பல. நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் அப்துல்லாவுக்கும் ஆமீனாவுக்கும் ஒரே பையன். அவங்கள மாதிரி அழகு உள்ளவங்க, அவங்கள மாதிரி அந்த வடிவமைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியது அவங்க அப்பா அல்லாஹ் தஆலா உலகத்தில் எடுத்துட்டான். என்னுடைய ஹபீப் ஒரே ஒரு ஹபீப் தான், அவரு இப்படிதான் இருக்கணும், அவர் மாதிரி மாடல் யாருமே இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், தகப்பனார் மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி. இப்போ நம்ம பார்க்குறோம் முகமது அலிவா இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்க 4-5 பேர் இருந்தாங்க அப்படின்னா 4-5 பேரும் அவங்க அப்பா மாதிரியே ஜாலியில் இருப்பாங்க. இந்த சிரிப்பு, அந்த முகம், மூக்கு, கீக்கு எல்லாமே ஏன் அந்த அவங்களிருந்து வந்தவங்க தான் அவங்க. அதனால அல்லாஹ் அதை விரும்பல. அப்போ 2 மாதம் முடியாது அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பெருமானார் தாயுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது 2 மாதம் தான் இருந்தால் அதுக்கப்புறம் வஃபாத் ஆகிட்டாங்க. சரி, இப்போ அதற்கு ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் வயிற்றுல இருக்கும் பொழுது எனக்கு பல விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்தது. இயற்கைக்கு மாறா நடந்தது. என்ன அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியில போனேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி மேகங்கள் எல்லாம் கொடை பிடிக்கும். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வரல, அவங்க தாயாருக்கெல்லாம் இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க தாயார் ஆமீனா வீட்டை விட்டு வெளியில போனாங்க அப்படின்னா பயங்கரமான கடுமையான வெயில் காலம், மேகங்கள் எனக்கு கொடை பிடிக்கும். கண் கூட நான் பார்த்துருக்கிறேன். என் தலைக்கு மேல அப்படியே மேகம் கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். என் உடம்பு மேல கொஞ்சம் கடுகு அளவு கூட வெயில் படாது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் நான் மலம் ஜலம் கழிக்க வெளியில போனேன் அப்படின்னா, இப்ப எல்லாம் அட்டாச் பாத்ரூம், அப்பெல்லாம் எந்த அட்டாச் பாத்ரூம் எல்லாம் புறத்தாண்டி வெளியில தான் போகணும் காட்டு. பெரிய அன்பர்களே, அப்ப அந்த காலத்துல அப்பதான் போயிட்டு இருந்தேன். வீட்டுல கக்கோஸ் கிடையாது, கேமாமோ நெர்மசோ கக்கோசானே அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது, வெளியில போவான். இப்ப போகும் சமயத்தை என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி சஜிதா செய்யற மாதிரி வரும். அல்லாஹ் அக்பர். பரதா செய்யற மாதிரி. மலம் ஜலம் கழிக்க போனா 4 பக்கமும் மரம் என்ன ஆயிடும், அப்படியே ஒரு செவுறு மாதிரி ஆயிடும், செவுறு இருக்க மாதிரி ஆயிடும், யாரும் அதை பார்க்க முடியாது. அது மாதிரி அதே மாதிரி ஹஜரத் அன்னி ஆமினா சொல்றாங்க, நான் தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி மக்கால ஜம்சம் கிணறுக்கு போனேன் அப்படின்னா தண்ணி கீழே இருக்கும், நான் போன தண்ணி அப்படியே மேலே வந்துடும். சுப்ஹானல்லாஹ். அப்படியே மேலோட்டமா எடுத்துட்டு வந்துடுவேன். தண்ணி நான் என்னது வாளி போட்டு கயிறு போட்டு இழுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா மற்றவங்களுக்கு அப்படிதான். ஹதரத் ஆமீனாவை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகளை சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம், ஆமீனா நீ வீட்டுக்கு போயிடாத, கொஞ்சம் இங்கே இரு, நாங்கெல்லாம் தண்ணி எடுத்துக்கிறோம், நீ இருக்கிற வரைக்கும் தண்ணி மேலேயே இருக்கு, நீ போயிட்டு தான் தண்ணி உள்ள போயிடும், நாங்கள் மறுபடியும் கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், தண்ணியை சேர்ந்து எடுக்கணும், கயிறு போட்டு இழுக்கணும், சிரமமா இருக்கு, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படி. அன்னை ஆமீனா நிற்பாங்க, நிற்கிற வரைக்கும் தண்ணி மேலதான் இருக்கும். அல்லாஹ் அக்பர். பெரிய என்பர்களே, ஆமீனா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் பெரிய என்பர்களே உண்மையா ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, பெண்களை நம்ம சர்வ சாதாரணமா எடை போடுறோம், அப்படி கிடையாதுங்க. பெண்கள் உண்மையாலுமே பயங்கர பாவஞ்சி. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குள்ள அந்த பெண்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, சாதாரணது கிடையாது. எத்தனை பிரச்சனைகள், தலைவலி, கைகால் வலி, அந்த வலி, இந்த வலி, அப்படி படுக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது. பெரிய அன்பர்களே, வயிற்றுல சும்மா ஒரு 5 கிலோ நம்ம கட்டி ஒரு 10 ரவுண்ட் அடிக்க சொன்னா அடிக்க முடியாது நம்மளால. பேல் கட்டா நிக்கல்தாங்க ஹமாரா முடியாது. 10 மாசம் குழந்தை, அல்லாஹ் அக்பர், 3 கிலோ 4 கிலோ குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா படுற வேதனை, அல்லாஹ் அக்பர். மறு ஜன்மம் உண்மையாலுமே பெரிய என்பர்களே. அப்படி அன்னை ஆமீனா சொல்றாங்க, பெருமாள் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சிரமமும் தெரியவே இல்லை. மற்ற பெண்கள் சொல்ற மாதிரி கைகால் வலி, தலைவலி, காய்ச்சல் வருது, அது வருது, பிபி, சுகர், அது இது என்னென்னமோ, தைராய்டு, ஈராய்டு என்னென்னமோ வருது, எதுவுமே எனக்கு தெரியல. எதுவுமே எனக்கு தெரியல. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் ஆமீனா கரெக்டா ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சுபோ சாதியக்கு பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஒரு கனவு காண்றாங்க. ஒரு கனவு பார்க்கறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒளி என் வயிற்றுல இருந்து வெளியில வருது. அந்த ஒளி முழு உலகத்துக்கே ஒளிச்சம் கொடுக்குது, முழு உலகத்துக்கே ஒளி வெளிச்சம் கொடுக்குது. கைஸ் ஓ கிஸ்ரா அப்படிங்கிற பெரும் வல்லரசு நாடுகள், நீங்க சொல்றீங்களா அமெரிக்கா அது இதுன்ட்டு, அது மாதிரி பெரிய பெரிய வல்லரசு நாடுகள், அந்த நாட்டினுடைய எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய பிள்ளை என் வயிற்றிலிருந்து வெளியில வந்த அந்த ஒளி எல்லாத்துக்குமே அரசாட்சி செஞ்சுட்டு இருக்குது. அப்படி
அப்படின்னு ஒரு கனவு கண்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த கனவு கண்டு மறுநாள் என்னாச்சு அப்படின்னா, யமன் தேசத்துல கைஸ் கிஸ்ராவுடைய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பச்சை நிறம் கொண்ட ஒரு நட்சத்திரம், ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் வானத்துல தோன்றுது. இது யமன் தேசம். இது தௌராத்து, ஜபூர், இஞ்சில், அல்லாஹ்வுடைய முன்னாள் வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேதத்திலேயே இது சொல்லப்பட்டு இருக்கு. கடைசி நபி இந்த உலகத்தில் வருவதற்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பச்சை நிறம் கொண்ட நட்சத்திரம் வானத்தில் தோன்றும். அதிசயமாக அதனுடைய ஒளி கயசுவ கிஸ்ரா, யமன், ஷாம், முல்க் எல்லா நாடுகளுடைய கோபுரங்களின் மேலும் அந்த நட்சத்திரம் படும், அதை ஒளி வீசும் என்பதாக தௌராத்து, ஜபூர், இஞ்சில் வந்திருக்கு. இவங்க கனவு கண்ட மறுநாளே அந்த நட்சத்திரம் வெளியில வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். வானத்துல பார்த்தீங்கன்னா பச்சை நட்சத்திரம் ஜொலிக்குது. கயசுவ கிஸ்ராங்கிற வல்லரசு பெரிய பெரிய கோட்டைகளுடைய சிம்மாசனங்கள், கிரீடங்கள் மேலெல்லாம் அந்த ஒளி வீசுது. உடனே என்ன செஞ்சாங்க, கயசுவ கிஸ்ரா மக்கள் எல்லாம் செஞ்சாங்க, பெரிய பெரிய உலமாக்கள்லாம் கூப்பிட்டாங்க, தௌராத்து, ஜபூரி உலமாக்கள். அவங்ககிட்ட கேட்டாங்க, என்னங்க இது வித்தியாசமா இருக்குது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, கடைசி நபி உலகத்துல 10 நாளைக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஒரு அதிசயங்கள்லாம் நடக்கும். நான் நினைக்கிறேன் கடைசி நபி இன்னும் 10 நாள்ல பிறக்க போறாரு. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா யூதர்கள் ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. யூதர்கள் ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உங்களுடைய எல்லா சிலை விக்கிரங்கள் எல்லாமே அடிச்சு நாசமாக்கிடுவாங்க. அவங்க நபித்துவம் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற சிம்மாசனம் அரசாட்சி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மதீனாவுக்கு, மக்காவுக்கு எல்லா இடத்துலையும் ஆள அனுப்புறாங்க. யாரு? இந்த யமன் தேசத்துக்காரங்க, கைசா கிஸ்ராக்காரங்க. போய் பாருங்க, எல்லா பெண்களையும் பார்த்தா யார் யார் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னும் 10 நாள்ல யார் யாருக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா யாருக்குமே இல்லை. எல்லாத்துக்குமே 2 மாசம், 3 மாசம், 5 மாசம், 4 மாசம் இப்படியே ஓடிட்டு இருக்கு. மக்காவுக்கு வந்தாங்க, மதீனால பார்த்துட்டு மக்காவுக்கு வந்தாங்க. மக்கால கேட்டா அப்துல் முத்தலிபுடைய அடிமை சொல்றாங்க, 5 பேர் இங்க கர்ப்பமா இருக்கிறாங்க மக்கால. அதுல பார்த்தோங்க அப்படின்னா யார் யார் இருக்கிறா, யார் யாருக்கு 10 நாள் இருக்கு அப்படின்னா ஹதரத்தே அன்னை ஆமினா அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 நாள் இருக்கு. இப்ப இங்கிருந்து தூது சொல்றாங்க அவங்களுக்கு, என்ன 10 நாள்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது. இப்ப அந்த யமன் தேசத்துடைய அந்த ஆலிம் இருக்க பார்த்தீங்கன்னா, தௌராத்து, ஜபூருடைய ஆலிம்ங்க, அவங்க கேட்கிறாங்க, அவங்க அப்பா, அதாவது அந்த குழந்தைக்கு தகப்பனார் இருக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல, இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா அவர் தான் கடைசி நபி. சுப்ஹானல்லாஹ். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி நபி இந்த உலகத்துக்கு வரும்பொழுது 10 தினங்களுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் ஜொலிக்கும், ஆனால் அவருக்கு தகப்பனார் இருக்க மாட்டார். யாருக்கு? கடைசி நபிக்கு. இந்த அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே பயங்கர பெஜாராயிட்டாங்க.